இன்றைய அமர்வுல நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு புதிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்க சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 1ல வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட தான் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்ப்பதற்கு மிக எளிமையான சப்ஜெக்ட் தான். ஆனா இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்தளவு மீண்டும் மீண்டும் நீங்க படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின ப்ராப்பரா நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். 2வது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பொறுத்தளவு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் இந்த 3க்குள்ளயே மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின கவர் பண்ணாங்க. ஆனா இந்த முறை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாவே இருக்கிறது எது அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மென்ட் தான். ஸோ அப்ப அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மென்ட்ட பொறுத்தளவு என்ன உங்களுக்கு ஒரு கிரேஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இது புதிதாக தொடங்கப்பட்டிருக்க சப்ஜெக்ட்னால நிறைய மாணவர்களுடைய கையில அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. ஆனா அவங்க ஏதோ ஒரு ஆங்கிள்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா நம்மளுடைய மையத்துல இருக்கக்கூடியவங்க சரியா ப்ராப்பரா எப்படி இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரா அவங்களுடைய கரெக்டா எந்த இடத்த இலக்க தாக்கன்னு நினைச்சாங்களோ அதைத்தான் தாக்குனாங்களே தவிர தீவிரவாதிகளுடைய கூடாரத்தையும் தாக்குனாங்களே தவிர எந்த வகையிலும் மக்களை அச்சுறுத்தப்பட வகையில வந்து நம்ம எந்த விதமான முயற்சியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கல. இதுதான் இந்திய நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா இந்திய நாடு என்பது என்ன அப்படின்னா ஒரு அஹ், இறையாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு. அனைத்து மக்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரிக்கு நேசிக்கக்கூடிய நாடு. இது வந்து யோகிகளாலும் யானிகளாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாடு. அதனால இந்த நாடு எப்பொழுதுமே வந்து போர்க்குணத்தையோ இல்ல அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோ வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களுக்கு இருக்காது அப்படின்றது தற்போது நடக்கக்கூடிய நம்மளுடைய பாகிஸ்தான் இந்திய போர்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இழப்பு வந்து நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு. நேற்றைய தாக்குதல் அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ண தாக்குதல் நம்மளுக்கு தான் அதிக தாக்குதல் இருக்கு. அவங்களுக்கு பாதிப்பு அதிகம், நம்மளோட இறப்புல அதிகம், காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு அதிகம். ஆனா அவங்களுக்கு கம்மி. அப்ப இதுல இருந்தே இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிக்கு வந்து இந்த யூனிட்ட பொறுத்தளவு இந்த மோட்டார் டெவலப்மென்ட் அப்படின்ற ஒரு யூனிட்ட பொறுத்தளவு என்ன அப்படின்னா, புதிதாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப படிச்சா மட்டும்தான் இந்த யூனிட்ல நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர, அதனால புதிதாக வரக்கூடியவங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர் சரியா ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு பொறுத்தளவு எக்ஸாமினுடைய கேட்கப்படக்கூடிய வினாக்களுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய வகுப்பு அமையும். அதே மாதிரிக்கு உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள், நம்மளுடைய மாடல் டெஸ்ட்ல கேட்கக்கூடிய வினாக்கள், அந்த வினாக்களுடைய அடிப்படையிலையும், நம்மளுடைய வகுப்புல சொல்லப்படக்கூடிய பாடங்களுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு பாடங்கள், வினாக்கள் வந்து தேர்வுல கேட்கப்படும் என்பதை நீங்க முழுதா மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல நம்ம வந்து இதுதான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்க பார்ட். ஒரு மிகப்பெரிய சிலபஸ் கிடையாது. ஆனா இதுவரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, இந்த சிலபஸ் இன்னைக்கு அல்லது நாளைக்கு நமக்கு நிறைவாயிரும். நிறைவானதுக்கு பின்னாடி அடுத்த யூனிட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள உள்ள போயிருவோம். பட் இருந்தாலும் கூட இந்த யூனிட்ல உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுது, மெட்டீரியல் தேவைப்படுது, இல்ல இன்னும் அடிஷனல் கிளாஸஸ் தேவைப்படுது. நான் சில இடங்கள்ல கொஞ்சம் இடையில வேக்கன் வச்சு வச்சிருக்கேன். அது தேவைப்படுகின்ற பொழுது பிற்பாடுல உங்களுக்கு வந்து அந்த வகுப்பை நான் வந்து எடுத்து கொடுப்பேன். சரியா? அதனால இப்ப என்ன நடத்தப்படுதோ அதை தெளிவா அட்டன் பண்ணுங்க. அதுக்கான வினாக்களை சரியா அட்டன் பண்ணுங்க. இப்ப நம்ம ரிமைனிங் பார்க்க வேண்டிய பகுதி அப்படின்னா இந்த 4 பகுதி தான் இந்த யூனிட்ல நம்ம இப்ப பார்க்க வேண்டியது. ஒண்ணு என்ன அப்படின்னா பிசிக்கல் growth அண்ட் மெச்சுரேஷன் அண்ட் ஏஜிங். அடுத்து வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இது பியூர்லி வந்து பயோமெக்கானிக்கல் பேஸ்டு கான்செப்டா இருந்தாலும் கூட இந்த இடத்துல இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த மோஷனுக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வினாக்கள் கேட்பாங்களே தவிர நம்மளுடைய பயோமெக்கானிக்ஸில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் மாதிரிக்கே இந்த பகுதியில வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அடுத்து பார்த்தோம்னா மோட்டார் மைல்ஸ்டோன். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பகுதியில வந்து லைஃப் லாங் ப்ராசஸ்ல மோட்டார் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு பகுதி பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி அப்படியே மோட்டார் மைல்ஸ்டோன் அப்படின்றதும் அதாவது வந்து இந்த மோட்டார் திறன் சொல்லக்கூடிய இந்த உடல் இயக்க திறனுடைய அந்த மைல்ஸ்டோன் அப்படின்னா அதோட மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது அது என்ன அப்படின்றதுதான். அது இப்ப நம்ம படிச்ச எல்லா கான்செப்டுகளுமே அது உள்ளடக்கமா இருக்கு. இருந்தாலும் கூட அதை தனியா ஒரு தடவை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை பார்க்க போறோம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வினா கேட்கப்படக்கூடிய பகுதி. அதாவது இங்க வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் ஸ்டெபிலிட்டிலையும் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி மோட்டார் ஸ்கில்ல பார்த்தோம் அப்படின்னா லோகோமோட்டார் ஸ்கில்னா என்ன, நான் லோகோமோட்டார் ஸ்கில்னா என்ன, மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ்னா என்ன, அதுல இருந்து வினாக்கள் கேட்பாங்க. ஏன்னா அது சிலபஸ்ல நேரடியா கொடுத்துட்டாங்க. அதனால அதுல இருந்து வினாக்கள் உறுதியா கேட்பாங்க. வினாக்கள் வரக்கூடிய பகுதியில இந்த இடத்துல இருந்து எந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸும் கொஸ்டின் பேப்பரை நீங்க ஓப்பன் பண்ணும்போது லோகோமோட்டர்லயோ நான் லோகோமோட்டர்லயோ மேனிபுலேட்டிவ் ஸ்கில்லயோ கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருப்பாங்க. நீங்க உறுதியா போய் எக்ஸாம்ல ஓப்பன் பண்ணோடனே நீங்க எடுத்து பார்க்கலாம். 110 கொஸ்டின்ல எந்த இடத்துல லோகோமோட்டார் ஸ்கில் இருக்கு அப்படின்றது நீங்க எடுத்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில தான்
இன்றைய பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்கல் growth, மெச்சூரேஷன் அண்ட் ஏஜிங் அப்படின்றது. இந்த பகுதியை பொறுத்தளவு நம்ம 2 இடத்துல இதை பத்தி படிச்சிருக்கோம். ஒண்ணு என்ன அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜில நம்மளுக்கு வந்து பிசிக்கல் growth, மெச்சூரேஷன் அண்ட் ஏஜிங் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல பார்க்க போற பிசிக்கல் growth, மெச்சூரேஷன், ஏஜிங் என்ன சார் ரிலேஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஏஜிங் அப்படின்றது வந்து எக்ஸசைஸ் பிசியாலஜி யூனிட் 7ல எக்ஸசைஸ் பிசியாலஜியுடைய ஸ்டார்டிங் உங்களுக்கு நான் நடத்தும் போது அந்த எக்ஸசைஸ் பிசியாலஜில ஏஜிங்னா என்ன, ஏஜிங்ல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அந்த குறிப்பா அதுக்கு எப்படி வந்து நம்ம எந்த ட்ரைனிங் கொடுக்க முடியும், எந்த உணவு மூலமாக அவங்களை அதை சரிப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி நம்ம விரிவாகவே எக்ஸசைஸ் பிசியாலஜியில் பார்த்திருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த யூனிட் ரெக்கார்டு ஆப்ஷன் இருக்குது, அதுல போய் ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த ஏஜிங்கை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் டெப்தான கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மசில்ல எந்த விதமான மாற்றம் இருக்கும், அதே மாதிரி எண்டோகிரின் கிளான்ஸ்ல எந்த விதமான மாற்றம் இருக்கும், பிரெயின் செல்ஸ்ல எந்த விதமான மாற்றம் இருக்கும், இப்படி ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் என்ன மாற்றம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாகவே பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இதுல ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. எப்பவுமே நான் திரும்ப திரும்ப என்னுடைய மாணவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு வினா எந்த வினா கேட்கிறாங்க, அது எந்த யூனிட்ல கேட்கிறாங்க, எந்த பார்ட்ல கேட்கிறாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன், உங்களுடைய சிலபஸை டெய்லி பாருங்க. டெய்லி எந்திரிச்சோடனே பார்க்க வேண்டிய விஷயம் உங்க சிலபஸ் தான். இந்த சிலபஸ்ல எந்த பகுதி நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒட்டி வச்சிருக்கணும். சிலபஸ் நீங்க எந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணீங்களோ உங்க வீட்டுல அதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒட்டி வச்சிருக்கணும். எந்திரிச்சோடனே உங்களுடைய சிலபஸை பார்க்கணும். நான் எந்த ஏரியா கவர் ஆயிருக்கு, என்ன எனக்கு எந்த ஏரியா வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நாளுமே நீங்க பார்க்கணும். அதுக்கான ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த யூனிட்டை நான் இத்தனை நாளைக்கு நான் பார்த்து முடிப்பேன், வீடியோவை திரும்ப திரும்ப கேட்பேன், நான் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதனுடைய அடிப்படையில் நீங்க போறீங்களா, அதுக்கடுத்து நீங்க அந்த டெஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ணி பார்க்கல அப்படின்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரிக்க இந்த பிசிக்கல் growth அப்படின்னா இந்த இடத்துல தமிழ்ல என்ன சொல்ல போனா உடல் வளர்ச்சி, மெச்சுரேஷன் அப்படின்னா முதிர்ச்சி. அப்படி நீங்க பாடல்ல உடைக்கிற ஆடும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு. அப்ப ஆளும் வளரணும்னா என்னது, அது பிசிக்கல் growth வச்சு. அறிவும் வளரணும் அப்படின்னா அது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்ற முதிர்ச்சியை பேசுது. அப்போ உடல் முதிர்ச்சி, மன முதிர்ச்சி, இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் முதிர்ச்சின்னு. முதிர்ச்சி அப்படின்னா இன்னொரு வார்த்தையில நம்ம டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா முதுமை அப்படின்னு. முதுமைன்னா என்னது, வயதாகுது. மெச்சுரேஷன் அப்படின்றது முதிர்ச்சி அப்படின்றது. முதிர்ச்சிக்கும் இப்ப வந்து ஒரு இளம் தளிரா இருக்கக்கூடிய ஒரு தளிருக்கும் ஒரு முதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு இலைக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல வந்து ஒரு இளம் தளிர் வரும், அந்த தளிர்ல இருந்து ஒரு ஒரு பூ வரும், மொட்டு வரும், மொட்டுல இருந்து பூ வரும், அதுல இருந்து ஒரு காய் வரும், அப்புறம் கனி வரும். இது ஒரு சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா. அப்ப எப்ப கனி வரும்போதுதான் அதுக்கு பேர் முதிர்ச்சி. அப்ப இந்த கனியினுடைய வெளிப்பாடு முதிர்ச்சி எதன் மூலமா பார்க்கிறோம் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் மூலமா தான் பார்க்கணும். சொல்லுவோம்ல, ஔவையார் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆஹ் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. பேடு என்பது என்னது, பேடு என்பது அந்த உடல் அறிவுக்கான வளர்ச்சி, அந்த வயதுக்கான வளர்ச்சி உங்களுக்கு இருக்காது. அதான் சொல்றாங்க. சோ அதைத்தான் முதிர்ச்சி அப்படின்ற இந்த வார்த்தையில சொல்றாங்க. ஏன்னா ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா முதல்ல இந்த வேர்டுக்கான மீனிங் நம்மளுக்கு முழுசா புரியணும். ஏஜிங் அப்படின்னா என்னது, வயதாகிறது, முதுமை. தமிழ்ல சொல்ல போனா அது பேர் நேரடி பொருள் என்னன்னா வயதாகிறது. அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா முதுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்ப இதை வச்சு உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நீங்களே ஒரு யூகப்படுத்துங்களேன். என்ன, நம்ம இந்த எந்த யூனிட்ல இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மோட்டார் டெவலப்மெண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்றது உடல் இயக்க திறன் வளர்ச்சி. அப்ப உடல் இயக்க திறன் வளர்ச்சி அப்படின்னா நீங்க ஒருத்தனுடைய ஒரு 3 கேரக்டர் பாக்குறோம், என்டோமார்க், எக்டோமார்க், மீசோமார்க். இந்த எந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கக்கூடியவன், எந்த உடல் அமைப்புல இருக்கக்கூடியவன், எந்த உடல் வாகுல இருக்கக்கூடியவன் தன்னுடைய மோட்டார் ஸ்கில்ல சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அது மீசோமார்பி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மீசோமார்பில் இருக்கக்கூடியவனுக்கு ஸ்ட்ராங் வந்து லிம்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங் ஷோல்டர்ஸ், வெல் டெவலப்டு செஸ்ட் இருக்கும். அப்ப ஹி சூட்டபிள் ஃபார் ஆல் ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டிக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது, அப்ப பிசிக்கல் growth இட் டிட்டர்மைன் டு தி அத்லீட் ஆர் மோட்டார் மூவ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதான் கொஸ்டின் கேட்க போறாங்க. இதுக்கு உள்ள போய் நம்ம படிக்கணும் தேவையில்லை. அப்ப பிசிக்கல் growth வந்து எதை தீர்மானிக்குது, ஒரு மோட்டார் ஸ்கில்ல எவ்வளவு திறமையா செய்யறான், எவ்வளவு வலிமையோடு செய்யறான், எவ்வளவு எஃபிஷியண்டா செய்யறான், எவ்வளவு திறம்பட செய்யறான் அப்படின்றது எது தீர்மானிக்கக்கூடிய காரணி அப்படின்னா அவனுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி. Because the sports, all type of sports movements is depends on the action through our body.
எஜுகேஷன் த்ரூ தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் எஜுகேஷன். அப்ப என்ன, பிசிக்கல் growth தான் மோட்டார் டெவலப்மெண்ட் டிசைட். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இன்டைரக்ட் கொஸ்டின் எப்படி வேணாலும் வரட்டும். அப்ப பிசிக்கல் growth நல்லா கொஸ்டின் எப்படி கேட்க முடியும், பிசிக்கல் growth இருந்தா சோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதான அர்த்தம். என்ன பெர்ஃபார்மன்ஸ், மோட்டார் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இந்த குழந்தைக்கு மோட்டார் டெவலப்மெண்ட் வீக்கா இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வீக்கா தான் இருக்கும். சோ மெச்சுரேஷன், இந்த இடத்துல மெச்சுரேஷன் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் நான் நடத்தும் போது ரொம்ப தெளிவாவே துல்லியமா நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எஸ்பெஷலி த நர்வஸ் சிஸ்டம்ஸ், த மெச்சுரேஷன் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலங்களுடைய முதிர்ச்சி என்பது இயக்க திறன்களை செயல்படுத்துறது மிக முக்கியமான ஒரு காரணம். இப்ப மெச்சுரேஷன்றது என்ன, நரம்புகளுடைய முதிர்ச்சி. நான் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எந்த படிப்பு படிக்காம நேர எக்ஸாம்ல போய் ஆன்சர் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். படிக்காம போயிட்டா கூட நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும். அப்ப மெச்சுரேஷன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெச்சுரேஷன் என்பது நரம்புகளுடைய முதிர்ச்சியை பற்றி பேசுங்க. அப்ப நரம்புகளுடைய முதிர்ச்சி சரியா இருந்துச்சு, நுரையீரலுடைய வளர்ச்சி முழுமையா இருக்குது, இதயத்தினுடைய வளர்ச்சி முழுமையாக இருக்கிறது அப்படின்னா, எல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்ப நீங்க எக்ஸாம்ல பார்த்தோன்னா என்டூரன்ஸ் அத்லெட்ஸை பொறுத்தளவு நீங்க 18 வயசு 20 வயசுல கூட நீங்க டெவலப் பண்ண முடியும் என்டூரன்ஸை பொறுத்தளவு. ஏன்னா ஹார்ட் வந்து ஃபுல்லா டெவலப் பண்றது லேட்டர் பீரியட் ஆஃப் இயர்ஸ்ல தான் அது குழந்தைகளுக்கு டெவலப் ஆகும். சரி, ஆரம்பத்துல வந்து ஹார்ட் ஃபுல்லா டெவலப்மெண்ட் இருக்காது. அப்ப ஹார்ட்டுடைய கெப்பாசிட்டி எப்ப கிடைக்கும் அப்படின்னா லேட்டர் பீரியட் ஆஃப் இயர்ஸ், சில்ட்ரன்ஸுடைய லேட்டர் பீரியட் அரௌண்ட் 16, 17, 18 இயர்ஸ்ல தான் அது கிடைக்கும். அப்ப பின்னாடி நீங்க டெவலப் பண்ணிக்கிற முடியும். அதுதான் மெச்சுரேஷன் அப்படின்றது. அப்ப மெச்சுரேஷன் முதிர்ச்சி என்பது மிக முக்கியமானது மோட்டார் டெவலப்மெண்ட். அதுவும் குறிப்பா வந்து நரம்புகளுடைய முதிர்ச்சி என்பது மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தென் ஏஜ், ஏஜிங் ஆக ஆக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், டிக்ளைன் தி மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல எல்லாமே என்னது, ஏஜிங் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸசைஸ் பிசியாலஜியோட ரிலேட்டட் பண்ணும்போது பண்ணக்கூடிய கொஸ்டின் வேற. இந்த இடத்துல கேட்கும் போது ஏஜிங் ஹவு இட்ஸ் ரிலேட்டட் டு தி மோட்டார் மூவ்மெண்ட், எப்படி இது வந்து உடல் இயக்கத்திறன்களோடு தொடர்பு இருக்கக்கூடியது. ஏஜிங் ஆக ஆக உடல் இயக்கத்திறன் குறையும். ஆனால் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க எல்டர்ஸ்ல செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மொபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மோஷன் மூவ்மெண்ட் என்பது தொடர்ச்சியாக இருக்கும். இயக்கத்துல எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதை பத்தி தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஸோ இந்த டாபிக் எப்படி ரிலவெண்ட் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பிசிக்கல் growth அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா உடல் வளர்ச்சியை மட்டும்தான் சொல்லுது. இது வேற எந்த காம்பனண்ட்டை பத்தி பேசல. உங்களுடைய ஹேர்ஸ் எப்படி growth ஆகுது, உங்களுடைய நோஸ் எப்படி growth ஆகுது, உங்களுடைய இயர் எப்படி growth ஆகுது, உங்களுடைய சைஸ், உடம்பு சைஸ் எப்படி growth ஆகுது, ஹைட் எப்படி வருது, வெயிட் எப்படி கூடுது, இதை பத்தி பேசக்கூடிய விஷயம் தான். பிசிக்கல் growth அப்படின்றது பியூர்லி என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சி, அதை மட்டும்தான் பேசும். ஸோ அதான் கூட the physical growth refers to, physical growth அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம், எது இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வெயிட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் அதர் பாடி சேஞ்சஸ் அட் இட்ஸ் மெச்சூர். அப்ப முதிர்ச்சியை நோக்கி நம்ம மூவ் அவுட் ஆகும் போது பாடி சேஞ்சஸ் ஆகும். முதிர்ச்சி மெச்சூர்ல எனது முதிர்ச்சியை நோக்கி நம்ம நகரும் போது அப்ப பாடியில நடக்கக்கூடிய எல்லா விதமான செயல் நிகழ்வுகள் அப்படின்னா பாடியில நடக்கக்கூடிய செயல், அதுதான் என்னது, ஹைட்டு, வெயிட், சைஸ், இது எல்லாமே என்னது இன்க்ரீஸ் ஆகுது. இதைத்தான் என்ன சொல்றோம், பிசிக்கல் growth. அப்ப பிசிக்கல் growth அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா உங்க மனதுல என்ன வரணும் அப்படின்னா இட் இண்டிகேட்டிங் அவர் பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது ரொம்ப முக்கியம். இது உடற்பண்புகளை மட்டும்தான் சொல்லுது, வேற எதையும் சொல்லணும். உடற்பண்புகள் அப்படின்னா ரெண்டு, இப்ப ரிசர்ச் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட். ஒரு ஊருக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா growth ஸ்டார்ட் ஆகுறது, அது வந்து முதிர்ச்சி என்பது மெச்சுரேஷன். சோ இந்த நிகழ்வை நோக்கி இந்த நிகழ்வு போகுது. முதிர்ச்சி ஆகுது அப்படின்னா வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. வளர்ச்சி நடக்க 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 இட் வில் மூவ் ஆன் டு தி மெச்சூர், முதிர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு. So the physical growth refers to the increase in size, height, weight and other body changes. எப்ப நம்மளுடைய பாடி மெச்சூர் ஆகும். அப்ப நம்மளுடைய பாடியானது உடல் முதிர்ச்சியை நோக்கி செல்கின்ற பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உயரம், எடை, அளவு,
இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய உயர்வு, அதாவது இன்க்ரீஸ்னா என்னது, அதிகரிக்கிறது. அந்த அதிகரிக்கக்கூடியதை தான் நம்ம என்ன எதை ரெஃபர் பண்றோம், எந்த வார்த்தையில இண்டிகேட் பண்றோம், பிசிக்கல் growth. வேர்டை வந்து கரெக்டா மீன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் த ஹேர் க்ரோஸ். அதே மாதிரிக்கே நம்மளுடைய முடி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி முடி வெட்டிக்கிட்டே இருக்கணும், முடி வளர்ந்துகிட்டே இருக்கு, நகை வளருது, இது எல்லாமே என்னது, பிசிக்கல் growth தான். டீத் கம்ஸ் அவுட் அண்ட் பற்கள் அந்த முளைக்குது, வெளியே வருது, பற்கள்லாம் வெளியே வருது, அண்ட் கம்ஸ் அகெயின் அண்ட் ஃபைனலி அட்டைன் தி பியூபர்ட்டி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கும்போது பியூபர்ட்டி என்பது வயதுக்கு வருதுன்னு சொல்றாங்க பத்தியில, மெச்சுரேஷன் சொல்றோம் பத்தியில, அந்த மெச்சுரேஷன் பியூபர்ட்டி அப்படின்றது பூப்பெய்தல், அந்த நிலைக்கு வரும் தொடர்ச்சி. ஸோ அப்பனா மெச்சூர் ஆகிட்டு, பூப்பெய்தல் வரும்போது மேக்சிமம் எல்லா ஆர்கனுமே நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும், முதிர்ச்சி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா முதிர்ச்சி ஆகும் போது பின்னாடி வருது, மெச்சுரேஷனை பத்தி பேசும்போது அந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஆல் ஆர் தி பார்ட் ஆஃப் தி growth process. இது எல்லாமே என்னது அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே என்னது, growth அப்படின்ற ஒரு செயல் நிகழ்வினுடைய ஒரு பார்ட் தான். மேல சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுமே என்னது, நம்மளுடைய growth process, வளர்ச்சியினுடைய செயல் நிகழ்வு நடக்கும் போது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் இங்க பேசணும். அதுதான் வந்து பிசிக்கல் growth அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப பிசிக்கல் growth அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, உங்களால இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எனக்கு பண்ண முடியல சார் அப்படின்னா நீங்க சேட் பாக்ஸ்ல கேட்கலாம், அல்லது அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல ஒய்ன்ற லெட்டர் போட்டுக்கலாம். சரியா? ரைட், குட், ஓகே. நெக்ஸ்ட் சார். சொல்லுங்கப்பா சார். சொல்லுங்க. இப்ப இன்க்ரீஸ் கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா, அந்த இடத்துல ஹைப்பர்ட்ராஃபி ஆஃப் த பாடி அப்படின்னு வந்தா கூட நம்ம வந்து பிசிக்கல் growth. ஆமா, ஹைப்பர் மீன்ஸ் the word indicate ஹைப்பர், ஹைப்போ அப்படின்னு பார்த்தா ஹைப்பர் மீன்ஸ் இன்க்ரீஸ் அர்த்தம். சரியா? வார்த்தையை போது அப்படி வந்தாலும் என்னது, அது வந்து இட் இண்டிகேட் தி பிசிக்கல் growth தான் இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி ஹைப்போ அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். சரியா? அந்த வார்த்தை ப்ரீபிக்ஸா வந்துச்சுன்னா. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட், இப்ப இந்த மோட்டார் டெவலப்மெண்ட்டோட இந்த growth அண்ட் மெச்சுரேஷனும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்புறம் உள்ள பிசிக்கல் growthனா எதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம். ஸோ ஹை ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய நோக்கமே என்ன, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கினுடைய நோக்கமே என்ன, அட் தி டாப்பஸ்ட் காம்படிஷன்ல டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்ன்றதான் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ்னுடைய நோக்கம். அப்ப ஹை ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் அட் எவ்ரி ஏஜ். இப்ப ஒரு 10 வயசு இருக்கக்கூடியவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற, 12 வயசுல இருக்கக்கூடியவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற, 14 வயசுனுடைய, ஏன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிசிக்கல் growth. நல்லா புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு 12 வயசுக்காரனுடைய உடல் வளர்ச்சியினுடைய அந்த வலிமை என்பதுக்கும், ஏன்னா 12 வயசுக்கு கீழே எந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம், நேச்சர் ட்ரைனிங் தான் கொடுக்கும். 12 வயசுக்கு கீழே ஒருத்தன் உங்களுக்கு ஜிம்முக்குள்ள கூட்டிட்டு போறான் அப்படின்னா, he don't know anything, he is not eligible for coach. ஸோ நேச்சர் வெயிட், ஓன் பாடி வெயிட்டை வச்சுதான் நீங்க 12 வயசுக்கு கீழே வந்து நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன், உதாரணத்தோடு. ஆனா ஆஃப்டர் 12 இயர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்ப போனுடைய ஸ்ட்ரென்த்தும் சரி, தசைகளுடைய வலிமையை அதிகரிப்பதனுடைய காரணமாகத்தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அட் நாட் பாசிபிள் அட் எவ்ரி ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜ்லயுமே ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியாது. ஓகே, அப்ப எந்த ஸ்டேஜ்ல எந்த ஏஜ் குரூப்புக்கு நம்மளுடைய ஹையர் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னா 18 to 30 years. நல்லா கவனிச்சுங்க, பீக் பெர்ஃபார்மன்ஸ் டிபிக்கலி அக்கர்ஸ் பிட்வீன் தி 18 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரலாமா, பீக் பெர்ஃபார்மன்ஸ். பீக் மீன்ஸ் த ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மோஸ்ட்லி நீங்க ஒலிம்பியன் எடுங்க, ஏஷியன் அத்லெட்ஸ் எடுத்து பாருங்க, சவுத் ஆப்ரோ ஏஷியன் கேமுடைய அத்லெட்ஸ் எடுத்து பாருங்க, அதே மாதிரி எந்த இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட ஏஜ் குரூப் அப்படின்றது எந்த இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா இந்த ஏஜ் குரூப் தான், 18 to 13 years of age. ஓகே, ஸோ 13 to 18 years of ஏஜ்ல அப்போ ஃபுல் growth இருக்கிறதுனால, ஃபுல் முதிர்ச்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரைனிங் வந்து ஹையஸ்டா போகும், ஹையஸ்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸை உங்களால செய்ய முடியும்.
அப்ப அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா T2D கரெக்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். அதான் சொல்றேன், சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங், ப்ராக்ரஸிவ் ட்ரைனிங், படிப்படியான பயிற்சிகள் ஃப்ரம் த ஏர்லியர் ஏஜ். எந்த ஏஜ்ல தொடங்கிடணும்? 12, the age of 12 you have to start the specialized training, not specific training. Only started the specific oriented games. So earlier stage 12 is essential for the higher performance. So 18 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் தான் நீங்க பீக் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும். ஆனால் 12 வயதுல நீங்க ட்ரைனிங்க அந்த பையனுக்கு சிஸ்டமேட்டிக்கா நீங்க தொடங்கி கொண்டு வந்தா மட்டும்தான் the base, the foundation, அடிப்படை பயிற்சி, அந்த அடிப்படையிலே நீங்க கொண்டு வரக்கூடிய கோஆர்டினேஷனா இருக்கட்டும், சென்சரி ஓரியன்ட் ட்ரைனிங், சென்சேஷன் ட்ரைனிங்கா இருக்கட்டும், பேலன்ஸ் ஓரியன்ட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க 12 இயர்ஸ் ஏஜ்ல நீங்க ஃபவுண்டேஷன் தொடங்கிட்டீங்க அப்படின்னா at the age of 18 his performance or their performance is peak performance. இல்ல சார், நான் 18 வயசுல வந்து ட்ரைனிங் பீக்கா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க ட்ரைனிங் டெவலப் பண்ண முடியுமா? டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, பாயிண்ட்டுக்கு என்ன கோஆர்டினேஷன் எல்லா ஏஜ்லயும் டெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 18 to 13 இயர்ஸ்க்குள்ளதான் நீங்க பீக் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொண்டு வரணும்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தி ட்ரைனிங் அட் தி ஏஜ் ஆஃப் 12. 12 வயசுல ட்ரைனிங்கே நீங்க தொடங்கி இருக்கணும். இஸ் எசென்சியல் ஃபார் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப ஹையர் பெர்ஃபார்மன்ஸுக்கு உரிய வயது என்பது 18 to 30 தான். ஆனா 18 வயசு வரட்டும், நான் வந்து எனக்கு பீக் பெர்ஃபார்மன்ஸ் வரது, நான் 18 வயசுல ட்ரைனிங்கை தொடங்குறேன் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 17. அப்பதான் நீங்க கொண்டு வரணும். இட்ஸ் எசென்சியல். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இட்ஸ் எசென்சியல், எம்பசைஸ் பண்றான். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எதுக்கு? ஃபார் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ், ஃபார் பீக் பெர்ஃபார்மன்ஸ், ஃபார் டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். So training of children and adolescents must align with their growth and development. நீங்க உங்களுடைய இப்ப ட்ரைனிங் சொல்லிட்டா, நீங்க என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ஏஜ்லயும் டெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்ப எந்த ஏஜ்ல டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டா. அப்ப நீங்க அதுல பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டா நீங்க இந்த ஏஜ்ல ட்ரைனிங்கை தொடங்குங்கன்றதையும் சொல்லிட்டா. கடைசியில் என்ன முடிக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப இதுதான் நம்ம சப்ஜெக்டுக்கு மோர் ரிலவென்ட். இந்த இடத்துல சப்ஜெக்டுக்கு மோர் ரிலவென்ட். ஏன்னா நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம்? growth, மெச்சுரேஷன், growth and development, மெச்சுரேஷன் அண்ட் ஏஜிங் படிச்சு. அப்ப என்ன சொல்றா? ட்ரைனிங் ஆஃப் சில்ட்ரன்ஸ், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளா இருக்கட்டும், அண்ட் அடலோரசன்ஸ், இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்கட்டும். சோ இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னா, மஸ்ட் அலைன். எப்படி நீங்க அலைன் பண்ணணுமா? வித் தேர் growth and development. அந்த குழந்தை அந்த அடலோரசன்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய வளர்ச்சி, growth, அந்த அவங்களுடைய டெவலப்மெண்ட், முன்னேற்றம், இந்த ரெண்டுக்கும் ஏற்றார் போலதான் உங்களுடைய ட்ரைனிங் பேசுது. அதுக்காக நான் வந்து 12 வயசுல தொடங்குறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து growth and development ஃபுல்லா நடக்கல, நான் ஆனா ட்ரைனிங் அதே ட்ரைனிங் இன்டென்சிட்டி கொடுக்கணும், கொடுக்க கூடாது. அப்ப அந்த ட்ரைனிங் நீங்க எப்படி சொல்றான்? பேஸ்ட் ஆன் ஹிஸ் சில்ட்ரன்ஸ் growth and development. அதை வச்சுதான் நீங்க ட்ரைனிங்க கொடுக்கணும் அப்படின்றது தெளிவா சொல்றாங்க. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டாபிக்கும் இதுக்கு என்ன ரிலவென்ட் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். அடுத்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 key aspects of growth and development. அப்ப growth and development அப்படின்னா நீங்க என்ன சார் சொன்னீங்க? உடல் வளர்ச்சி, அதை மட்டும்தான் சார் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை தாண்டி, உடல் வளர்ச்சியை தாண்டி அவனுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வியூ இருக்குது. தென் அவனுடைய மோட்டார் டெவலப்மெண்ட், உடல் இயக்க திறன் இருக்குது. ஸோ இந்த மூன்றையும் தான் நம்ம வந்து இந்த அமர்வுல பார்க்க போறோம். ஸோ இது பியூர்லி எதுக்கு ரிலவென்ட் இருக்கு? இந்த ஒரு பிசிக்கல் growth அப்படின்னா நீங்க என்ன மீன்ல நீங்க அதை பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த அமர்வுல நம்ம பிசிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த 3 வியூலையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வினாக்கள் கேட்கலாம்.